நமஸ்காரம். பல ஊர்கள் திவ்ய தேசங்களிலும் பிரம்மோற்சவம் நடக்கும் காலம் இந்த பங்குனி சித்திரையில் தான் நடக்கும். இதுதான் வெயில் காலம். பின்னர் மழை வந்து விடுமானால் புறப்பாடுகள் எல்லாம் வீதிகளில் செய்ய முடியாது. அதனால் அநேகமாக இந்த சமயத்தில் தான் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். உற்சவம்னு சொன்னாலே உற்சவருக்கு செய்யப்படுவது உற்சவம். மூலமூர்த்தி உள்ளே எழுந்தருளி இருக்கிறார். உற்சவர் அவர்தான் பல்லக்கு, தோழிக்கினியான், வாகனங்கள் இதிலெல்லாம் காலை மாலை இரு வேளைகளிலும் புறப்பாடு கண்டருள்வார். வீதியார வருவார். பல வயோதிகர்கள், கால் முடியாதவர்கள் இவர்களெல்லாம் ஒரு பெரிய கோயிலில் உள்ளே வரைக்கும் சென்று தரிசிக்க முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்காக அவர்கள் இருக்கும் இடத்துக்கே தேடி வந்து வெளியிலேயே வந்து காட்சி கொடுப்பார். இது பெருமானுடைய எளிமைக்கு சாட்சி. இந்த உற்சவங்கள் எல்லாம் ஆகம ரீதியாக சொல்லப்பட்டவை. என்று கொடியேற்றம், என்று தேர் திருவிழா, என்று தீர்த்தவாரி கொடி இறக்கம், இது அந்தந்த கோவிலுக்கு இருக்கும். இன்னென்ன உற்சவத்தில் இன்று கொடியேற்றம். பங்குனி மாசம்னு வைத்துக் கொள்வோம். பங்குனியில் உத்தரத்தன்னைக்கு இது நடக்கும். ரேவதி அன்று இது நடக்கும். புனர்வசு அன்னைக்கு இப்படின்னு அந்தந்த கோவிலுக்குன்னு நிர்ணயித்திருப்பார்கள். அது சில இடங்களில் தேரை வைத்துத்தான் நிர்ணயம். இந்த நாளில் தேர் திருவிழா அல்லது இந்த நாளில் தீர்த்தவாரி கொடியிறக்கம், அதை வைத்துக் கொண்டு அதற்கு முன்னால் எத்தனை நாளோ நடக்கும். இப்படி செய்யும் போது ஒரு உற்சவம்னு சொன்னால் கருட சேவை மிக முக்கியம். கருடோத்சவம், கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வது. அதுபோல் தேர் திருவிழா ரொம்பவே முக்கியம். இதில் தேர் முதன்மை பெற்றது. ஏனெனில் அதுதான் ஊர் கூடி இழுக்கும் பெரிய உற்சவம். வாகனங்களிலே கூட 16 பேர் 32 பேர் அவ்வளவுதான் ஈடுபடுவார்கள். ஆனால் தேர் என்பது ஆகமத்தில் பிரதானமாக சொல்லப்பட்ட உற்சவம். அன்றுதான் யாத்திராதானம் கொடுத்துவிட்டு பெருமாள் புறப்படுவார். இந்த தேர் ஒரு ஜீவாத்மாவின் உடலை குறிக்கும். அந்த தேரையே பெருமாள் தான் செலுத்துகிறார். அதனால் ஆகமப்படிக்கு தேர் திருவிழாவுக்கு முக்கியத்துவம். மேலும் கண்ணனே ஒரு தேரோட்டி ஆயிற்று. அர்ஜுனனுக்கு போரில் தேரோட்டியாக இருந்தார். அதனாலும் ஏற்றம். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதிங்கிற பெயரோடைய இருக்கிறார். அதுவும் சிறப்பு. அடுத்து எல்லா வாகனங்களுக்கும் தலைமையானவர் கருடன். பகவானிடத்தில் அவர் எதில் படுத்தாலும் அதை ஆதிசேஷனுடைய அம்சம்னு சொல்லுவார்கள். அவர்தான் முக்கியமானவர். எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தின் அம்சம்னு சொல்லுவார்கள். அதுபோல் எதை வாகனமாக பயன்படுத்தினாலும் கருடனுடைய அம்சம். வேதாத்மா விஹகேஸ்வரஹா. இந்த கருட வாகனத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்க காரணம், வேதத்தின் உருவாகவே கருடன் கொண்டாடப்படுகிறார். வேதத்தின் மூலம்தான் பெருமானை நாம் அறிந்து கொள்ள இயலும். கண்ணால் பார்த்தோ அனுமானம் பண்ணியோ பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. வேதைக சமதிகம்யன். வேத சப்தங்களை கொண்டுதான் அவரை புரிந்து கொள்ள முடியும். அந்த வேதமே கருடனாக இருக்கிறபடியால்
வேதம் எப்படி பகவானை நம் கண்முன்னே காட்டுகிறதோ, நமக்கு புரிய வைக்கிறதோ, அதே போல கருடனும் பெருமானை தன் தோளில் சுமந்து நம் முன்னே கொண்டு வந்து புரிய வைக்கிறார். வேதமும் அவரை புரிய வைக்கிறது, கருடன் நேரையே கொண்டு வந்து புரிய வைக்கிறார். அதனால்தான் எல்லா வாகனங்களிலும் கருட வாகனத்துக்கு சிறப்பு. இப்படி பண்டைய காலத்திலிருந்து பகவானும் சரி, ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் நாம் எம்பெருமானை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை வழிமுறைகளை, ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான முறைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் கோயில் திருவிழாக்கள், உற்சவங்கள். அதனால் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு இதன் சிறப்பை நன்கு எடுத்து சொல்லி, அருகில் இருக்கும் எந்த கோயிலிலும் ஒரு நாள் 2 நாளாவது அந்த உற்சவத்தின் போது போய் கலந்து கொள்ள வேண்டும். நம் உறவுக்காரர்கள் ஒரு கல்யாணம்னு கூப்பிட்டால் நாம் வர வேண்டும் எவ்வளவு எதிர்பார்ப்பார்கள். அத போல பெருமானுக்கு இந்த உற்சவம் என்பது ஒரு திருக்கல்யாணம். கல்யாண உற்சவம் தனியாக உள்ளது, இந்த பிரம்மோற்சவமே ஒரு கல்யாணம். அதற்கு அவருக்கு வேண்டியவர்கள், உற்றார்கள், உறவினர்கள் நாம் தான். அருகில் இருக்கிற எல்லாரும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டோமா, ரொம்ப எளிய மொழியில் சொல்லுகிறேன், அப்படி வர வேண்டும்னு அவர் எதிர்பார்ப்பார். எல்லாரையும் கணக்கு பார்ப்பார், வந்திருக்கிறார்களா, யார் யார் வரவில்லை. கல்யாணத்துக்கு வரவில்லை என்றால் எவ்வளவு குறைப்பட்டுக் கொள்வோம். அதை போல பெருமான் குறைப்படுவார். அந்த குறை இல்லாமல் நிறையாக உற்சவங்களுக்கு மருத்துவர் ஒரு உபதேசம் கொடுத்தார். இந்த மனிதனும் வீட்டுக்கு போனார். 2 வாரம் சென்று வந்தார். 2 வாரம் கழித்து வந்த உடனே மருத்துவர் பார்த்தா உடல்நிலை முதல்ல விட ரொம்ப மோசமா இருக்கு. ஐயையோ, என்னையா நீ பாலை குடிச்சியா? ஆமா சார், நான் பாலை பூரா குடிச்சேன். அப்புறம் உனக்கு சீக்கே மாறல? புகை பிடிக்க வேண்டும் என்றது எண்ணம் வந்த போது நான் புகையை பிடிச்சா, உங்க ஞாபகம் வரும்போது பாலையும் குடிச்சேன். 2ஐயும் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி வியாதி போகும்? புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டு பாலை குடி என்று சொன்னால் புகையும் பிடிக்கிறது, பாலையும் குடிக்கிறது. இப்ப நம்ம நிலை அப்படித்தான். ஜபமும் செய்கிறோம், கிருஷ்ணா நீயே கதி, நீ இல்லாமல் வேறொன்றும் வேண்டாம், வேற எந்த அபயமும் வேண்டாம், நீயே என் கதி அப்படின்னு எல்லாம் பாடிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு, அந்த பக்கம் கிருஷ்ணா எனக்கு அதத்தா இதத்தா, வீட்டு லோன் கட்டி கட்டி தீர முடியல, வீட்டு லோனை கட்டித்தா. லௌகீகமான பௌதீகமான ஆசையை வைத்துக் கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்தால் அதையும் பகவான் சாதித்து தருவார், அதுல சந்தேகம் கிடையாது. நீங்க லௌகீகமா பௌதீகமா எதை ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணாலும் அந்த ஆசையும் அவர் நடத்தித்தான் தருவார், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா நம்ம பக்தியில உயர மாட்டோம், நம்ம அந்த இடத்திலேயே மாட்டிக்குவோம். ஒரு முறை பிரபுபாதர் வேடிக்கையாக சொன்னார், ஒரு லட்டு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை மனசுல பாக்கி இருந்தாலும் இந்த உலகத்துல பிறப்ப லட்டு திங்கிறதுக்காக. ஒரு ஆசை பாக்கி வச்சாலும் பிறந்துருவோமா? என்ன ஆசை? ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசை. மறுபடியும் பிறவி எடுப்போமாம் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. நம்ம மனசுல மொத்தம் ஆசைதான், வேற ஒண்ணுமே கிடையாது, பேராசையா இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு நிலையில போதும் என்று சொல்லி நாம் துறக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? சில நேரத்துல பகவான் ஒருத்தரை ஒருத்தர் கொல்ல வைப்பதும் ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாத்துக் கொள்வதும் இறைவனின் திட்டமே. ஏன்? அப்ப நம்ம பகவானை நெருங்குவோம். ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு பாகவதத்துல ஒரு கேள்வி சுகமுனிவர் கேட்கிறாரு. தேவகி பக்தியில உயர்ந்தவர்களா, யசோதா உயர்ந்தவர்களா பக்தியில? இவங்க 2 பேர் யாரு? கிருஷ்ணருடைய அம்மா. ஒன்று பேரெடுத்த அம்மா, இனி ஒன்று வளர்த்திய அம்மா. பெற்றவர் ஒன்று, வளர்த்தியவர் இனி ஒன்று. தேவகி சிறைச்சாலையில வச்சு கிருஷ்ணரை பிள்ளையாக பெற்றார். யசோதா தாய் கிருஷ்ணரை கோகுலத்துல வளர்த்தாங்க.
இந்த ரெண்டு தாய்மார்கள்ல பக்தியில் உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி சுகமுனிவரே கேட்கிறார். பாருங்க, இங்க பங்கஜம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க, பிரபு எனக்கு பக்தி மட்டும் போதும். எல்லாம் இப்படி சொல்லுவாங்க. நாளைக்கு வீட்டுல இருந்து ஒரு கபோர்ட்ல இருந்து ஒரு சாரி காணாம போச்சு, வீடை ரெண்டாக்கி விட்டுருவாங்க. அப்போ பக்தியில் தேவகி உயர்ந்தவர்களா யசோதை உயர்ந்தவர்களா என்ற கேள்வி சுகமுனிவர் கேட்க பதில் சொல்றாங்க, யசோதா தாயார் தான் பக்தியில உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யசோதா தாயின் பெயரை சொல்லுகிறார்கள் என்றால், தேவகி ஏதாவது பிரச்சனை வந்தா முதல்ல தன் கணவனான வசுதேவரை அழைப்பார். கணவரை அழைத்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணா என்று அழைப்பார். ஆனா யசோதா தாய் என்ன செய்வாங்களாம், மூச்சுக்கு மூச்சு கிருஷ்ணா 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 என்றே அழைப்பார். அதனால பாகவதம் ரெண்டு பேரும் மகா பக்தர்கள் இருந்தாலும் யசோதா தாய் ஒரு படி உயர்ந்து நிற்கிறார் என்று சொல்ற. நம்ம கிருஷ்ணானும் கூப்பிடுறது இல்ல, ஒண்ணும் நம்ம பூரா ஐயோ குய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பாருங்க எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க இந்த வகுப்புல, 700 பேர் இருக்கிறோம். எல்லாம் பிரச்சனை வந்தா ஐயோன்னு கத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? என்னென்னமோ எனக்கு தெரியும், தமிழ்நாட்டுல ஐயோன்னு சொல்லுவாங்க, சனியனே அப்படியெல்லாம் திட்டுவாங்க, என்னென்னவோ எல்லாம் திட்டுவாங்க, கிருஷ்ணான்லாம் வராது. அதனால யசோதா தாய் ஒரு படி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சிலவங்க ராம் ராம் அப்படின்னு சொல்றாங்களாம், பரவாயில்ல, நல்ல விஷயம், நாராயணா என்று அதெல்லாம் நல்லதுதான். ஓகே, அடுத்த ஸ்லோகத்திற்கு போகலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 15வது அத்தியாயம் 25, 26வது ஸ்லோகங்கள். ஜலகஷௌ ஜலகசாம் ஜலே யத்வான் மஹந்தோ அதந்தி அனீயஷஹ அனீயசஹ துர்பலான் பலினோ ராஜன் மஹந்தோ பலினோ மிதஹ ஏவம் பலிஸ்தைர் யதுபிஹிர் மஹத்பீர் இதரான் திபூம் யதுன் யதுபீர் அந்யோன்யம் பூபாரான் சஞ்சஹாரஹ. மன்னரே, இந்த கடல், இந்த சமுத்திரம் மிகப்பெரியது, கடல் மிகப்பெரியது. பலவிதமான மீன்கள், விலங்குகளை இந்த கடல் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி பகவான் என்ன செய்கிறார், பூமிக்கு பாரமானவர்களை எல்லாம் அழைத்து சென்று வெல்லுக. அதாவது கிருஷ்ணருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேருனா பிருத்வி பாரோ நாசோ முகுந்தா அப்படின்னு ஒரு பேர். பிருத்வி அப்படின்னா பூமி, பாரம் அப்படின்னா வெயிட், சுமை, சுமைதாங்கி, பாரம். இந்த பூமியோட வெயிட்ட குறைக்கிறவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கா. யாருக்கு? கிருஷ்ணருக்கு. பிருத்வி பார நாசோ முகுந்தா. நீ பூமிக்கு நீ ஏண்டா, அதாவது நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் கேட்டாரு, நீ என்னடா ஏண்டா படிக்கிற, என்னடா படிக்கிற? நான் சொன்னேன் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் சார். நான் அப்படி கேட்கலடா, நீ எதுக்குடா படிக்கிற, நீ ஒரு தொந்தரவு என்று சொன்னார். சில மனிதர்கள் இந்த பூமியில பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கு. அவங்க வாழ்றதுனால அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, உறவினர்கள் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் கிடையாது. பூமிக்கு பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? நிறைய பேர் வாழ்றாங்க. சரி, இங்க பாரம் என்று சொல்வது என்ன? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பூமிக்கு நீ வெயிட், நீ பூமிக்கு வேஸ்ட், தேவையில்லாத சுமை என்று சொன்னால் உடனே நம்ம ஓஹோ நான் 80 கிலோ இருக்கிறதுனால சொல்றாங்க 70 கிலோ அப்படின்னு நம்மளுடைய உடலின் சுமையை கணக்குல எடுக்க கூடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஓஹோ அப்ப நான் 80 கிலோ அப்படின்னா பூமிக்கு 80 கிலோ எக்ஸ்ட்ராவா அப்படி நினைக்க கூடாது. உங்கள் உடலின் சதையின் மாமிசத்தின் சுமை அல்ல, உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளின் சுமை.
எண்ணம் சிந்தனைக்கு கூட சுமை இருக்குமா? நீங்க கவலையா வீட்டுக்கு வர்றீங்க. எப்படி வீட்டுல வருவீங்க? ஏதோ 50 கிலோ சுமைய தலையில வச்ச மாதிரி சோர்ந்து தளர்ந்து நடந்து வருவோம். உண்மைதான். கவலைக்கிடமான சிந்தனைகள், வேதனை நிறைந்த சிந்தனைகள், மனதை வருத்தும் சிந்தனைகளுக்கு சுமை அதிகம். அதனாலதான் நீங்க பாருங்க, கவலையில் இருக்கிற மனிதர்கள் 40 வயது தான் ஆயிருக்கும். தலை பூரா வெள்ளையாயி இந்த சருமமெல்லாம் சுளிந்து பார்த்தா 70 வயது கிழவனை போல இருப்பார்கள். ஆனா வயசு எவ்வளவு? 40 தான். ஏன் அப்படி? வாழ்க்கையின் சுமையை சுமந்து 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 ஆனந்தமே இல்லாமல் ஒரு துக்கம் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா மனதுல இன்பம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்படியே முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும், லைட்டா இருக்கும். இந்த திடீர் பணக்காரங்களை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? முகமெல்லாம் அப்படி ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஆனந்தம் வந்து விட்டாலே முகத்தில் பிரகாசம் வந்துவிடும். அப்போ கவலையான சிந்தனைகளுக்கு சுமை உண்டு. அப்படி பாவம் செய்து கவலைக்கிடமான சிந்தனைகளை வாழ்க்கையில் அதிகப்படுத்தி கொண்டே போனால் என்னுடைய சுமை இந்த பூமிக்கு அதிகமாக இருக்கும். இப்போ உங்க வெயிட் எவ்வளோன்னு கேட்டா, என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 80 கிலோன்னு சொல்ல மாட்டேன், 80 கிலோ பாவம், அவ்வளவுதான். 80 கிலோ பாவம், சுமை அதிகமாகிக்கொண்டே போகுது. அந்த சுமையை பகவான் குறைப்பார். பிருத்வி பாரோ நாச முகுந்த. அப்படி நம்ம பூமிக்கு சுமையாக வாழவே கூடாது. நம் வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உபயோகம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு நாமே ஆவது உபயோகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனா இந்த கதையில என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ணரின் சொந்தம் பிள்ளைகள், தன் குலம் எதுகுலம், எல்லாம் அகந்தையினால நாங்கெல்லாம் எதுகுலம், நாங்க எந்த போர்லையும் தோற்றதே கிடையாது, தலைக்கணம் பிடித்து விட்டது. உடனே கிருஷ்ணர் முடிவு பண்ணி விட்டார், இந்த எது வம்சம் பூமிக்கு பாரம், பூமிக்கு ஒரு சுமை, தன்னுடைய வம்சத்தை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கிருஷ்ணரே தன் குலத்தை இல்லாமல் செய்து விட்டார். அவரும் பலராமரும் சேர்ந்து 2 பேரும் தன் எது குலத்தை, அவருடைய சொந்தம் குலத்தையே இல்லாமல் அழித்து விட்டார்கள். ஏன்? அந்த குலம் பூமிக்கு சுமையாக மாறியது. பூமிக்கு எப்படி சுமையாக மாறினது? பாவத்தின் சிந்தனைகள் மனதில் அதிகமாகி விட்டது. அப்ப நம்ம மனசிலையும் பாவத்தின் எண்ணங்கள் அதிகமாகிக்கொண்டே இருந்தால் நாமும் பூமிக்கு சுமைதான். அப்ப இங்க கிருஷ்ணருக்கு பேரு பிருத்விபாரோ நாசமுகுந்த, பூமிக்கு சுமையான கிருஷ்ணர், யதுவம்சம் என்று சொல்லுகிறார்கள். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா? உள்ளுக்குள்ள என் எண்ணங்களை நான் பாதுகாக்க வேண்டும். நான் எவ்வளவு வேணா உங்களை திட்டலாம், உங்க கூட சண்டைக்கு வரலாம், ஆனா நீங்க என்ன எண்ண வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த உரிமை நீங்க யாருக்குமே கொடுக்கல, இல்லையா? அதாவது சாக்ரட்டிஸ் என்று மேலே நாட்டு ஒரு தத்துவர், பிலாசபர் இருந்தார். மன்னர் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த சாக்ரட்டிஸை கொல்ல முடியவில்லை. கடைசியில என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு கோப்பையில விஷம் கொடுத்தாங்க. அந்த விஷத்தை கையில பிடிச்சிருக்கிறார் சாக்ரட்டிஸ், குடிக்க போறார், குடிச்சா செத்துருவார். அதை பிடித்து கொண்டு சொன்னார், ஏ மூட மனிதர்களே, என் உடலைத்தான் உங்களுக்கு தொட முடியுமே தவிர என் ஆன்மாவை உங்களால் தொடவே முடியாது, என் உயிரை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டார். உண்மைதான். நான் உங்களை திட்டலாம், புகழலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா உங்கள் மனம், உங்கள் எண்ணம் உங்க கையில தான் இருக்கு. அது கைவிட்டு போச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கையே கைவிட்டு போகும். நான் எதை சிந்திக்க வேண்டும், எதை ஆசைப்பட வேண்டும், என் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த தீர்மானம் என் கையில தான் இருக்கும். அந்த உரிமையை யாருக்குமே விட்டு கொடுத்து விடாதீர்கள்.
அது என் கையில இருக்கும். அதுதான் தனித்துவம். கிருஷ்ணர் ஒரு மனிதருக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். வேணா எல்லாருக்கும் இயந்திரம் மாதிரி படைச்சிருக்கலாமே. இப்ப பாருங்க, இந்த வகுப்புல 700 பேர் இருக்கிறோம். எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கிறோம்? வேற முகம், வேற லீலைகள், வேற பேச்சு, வேற சத்தம், வேற உடை நடை பாவனை, எல்லாமே வேற. எனக்கு தனித்துவம் இருக்கிறது. என் மனம், என் எண்ணங்கள், என் சிந்தனை என் கையில. நான் எப்படி யோசிக்க வேண்டும் நான் தான் முடிவு பண்ண. அப்ப எவ்வளவுதான் சூழ்நிலை மோசமானாலும் ரோசாப்பூ முள் செடியிலிருந்து வர்ற மாதிரி இல்லையா? இப்போ ரோட்ல நடந்து போறோம், தெரு ஓரத்துல சகதி பிச்சு, ரொம்ப நாட்டம், அப்படியே ரொம்ப பேட் ஸ்மெல், நாற்றம் அடிக்கிறது. ஆனா திடீர்னு அங்க போகும்போது நம்ம பார்க்கிறோம், என்னது, அப்படியே ஒரு தங்க நகை உள்ள கிட்ட. உடனே ஐயா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாரையுமே காணோம், குச்சியை போட்டு அந்த நகை எடுக்கிறது. இப்ப நாத்தம் அடிக்கல, அவ்வளவு நாற்றம் அடித்துக் கொண்டிருந்த அந்த ஓடை உள்ள ஒரு 5 பவன் மாலை அங்க கிடக்கிறத பார்த்த உடனே நாற்றம் எல்லாம் போயிடுச்சு. யாராவது பார்த்துருவாங்களா? அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் கவனிக்கல, குச்சியை விட்டு எடுக்கிறது. ஆனா என்ன, குச்சியை உள்ள விட அந்த மாலை சகதியில் உள்ள போயிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. உடனே பார்த்தார், யாரு கவனிக்கல, மூக்க பிடிச்சுக்கிட்டு சட்டை கையெல்லாம் மடக்கி மெதுவா கைய உள்ள விட்டார். மூக்க பிடிச்ச அந்த மாலையை பிடிக்கிறது, மாலை கையில மாட்டல. என்னடா மாலை மாட்ட மாட்டேங்குதே, அவ்வளவு நாத்தம், ஆனா மாலை கிடக்குது. 2 கையையும் மடக்கி உள்ள குதிச்சிட்டார். தேடி தேடி பார்த்தா மாலை கிடைக்கல. அப்புறம் தான் புரிஞ்சது, மாலை எங்க மேல மரத்துல கொம்புல தொங்கிட்டு இருக்குது, கீழே நிழல் தான் பார்த்திருக்கிறார் மனுஷன். மாலை எங்க இருக்குது? கொம்புல இருக்குது. என் உண்மையான ஆனந்தம், என் உண்மையான நம்பிக்கை, சரணாகதி இறைவனிடம் உள்ளது. அதை மறந்து விட்டு நான் இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன். கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும். உலகம் சொல்லும், நீ படிச்சு என்ஜினியர் ஆயிரு, எல்லா உலகத்தையே சாதித்து விட்டா, எல்லாம் உன் கால் கடியில. என்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது நீ ஒரு வேலையை தேடிரு. வேலை வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, பணம் தான் அனைத்து, முன்னை எல்லாரும் மதிப்பாங்க. சரி, பணம் வந்துருச்சு, இனி ஏன் தனியா சுத்திக்கிட்டு இருக்கிற? ஒரு கல்யாணத்தை பண்ணு, உன் வாழ்க்கையில் அப்புறம் ஆனந்தத்தோட ஆனந்தம். சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, 2 குழந்தைங்க வந்துச்சுன்னா போதும், அப்புறம் பாரு நிம்மதி. குழந்தையும் வந்தாச்சு, அது கூடவே சக்கரை வியாதி, பிரஷர் அதெல்லாம் கூப்பிடாமே வந்துருச்சு. ஆனா என் கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவே இல்லை. ஏன்? தவறான இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன். மாலையின் நிழல் தான் இங்க, மாலை மேல, அங்க விட்டுட்டு இங்க சேத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறேன்.
தி தக்க தின தாம் தி தக்க தின தாம் தி தக்க தின தாம் தக்க தின் 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 தா கிடதக தொந்தா கிட்ட தக்க தின் தின் தா தக்க தின் 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 தா கிடதக தொந்தா கிட்ட தக்க தின் தரி கிடதக தா கிட்ட தக்க தின் த தின் தா கிடதக தொந்தா கிட்ட தக்க தின் தரி கிடதக தா கிட்ட தக்க தின் த தின் தா கிடதக தொந்தா கிட்ட தக்க தின் தரி கிடதக தரி கிடதக தா தக்க